பரிசுத்த ஆராதனை தேவன் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த விசேஷ நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக கர்த்தரோட ஆவியானவர் இந்த இடத்துல முதலாவதாக இறங்கி வந்து ஆண்டவரே நீர் இங்கே உலாவும்படியாக நாங்கள் உம்மை அழைக்கிறோம். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆசீர்வாதத்தை தருவீராக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலே சங்கீத பகுதி ஆசீர்வாதத்தை தாங்க, வர்ஷிப் வேலையை ஆசீர்வாதத்தை தாங்க, செய்தி வேலையை ஆசீர்வாதத்தை தாங்க. உமக்கு நாங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பெற உதவி செய்வீராக. இந்த விசேஷித்த நாளில் ஆண்டவரே, இந்த 35வது வருடத்தை முடிக்கிற நாங்கள் அப்பா எவ்வளோ நாங்கள் நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்தை மறந்துவிட்டு உமக்கு நாங்கள் உண்மையான ஒரு ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். நீர் எங்களோட சபையின் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளின்ற ஆழத்தை நின்று ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோட ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாள் இனிய நாள், இறைவனுக்கு நாம் நன்றி கூறும் இன்ப நாள். ஏனென்றால் நம்முடைய 35வது ஆண்டு விழாவை கொண்டாட நாம் இந்த நாளில் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளிலும் குதூகலம் நிறைந்த நன்னாள். இந்த வேளையிலே நாம் முழுவதுமாக இறைவனுக்கு நம்மை 34 வருடங்கள் நடத்தின நம்முடைய தேவாதி தேவனுக்கு நன்றி கூறும் விதமாக நாம் இந்த வேளையிலே நம் மத்தியிலே ஊடுருவி இரண்டர கலந்து நம்மை மெய்மறக்க செய்து நம்முடைய துதியிலே சுகந்த வாசனையாக சுத்த ஆவியானவர் நம்முடைய தேவாதி தேவனை நாம் இந்த வேளையிலே கரந்தட்டி நாம் வரவேற்போம். ஆண்டவர், உங்களுக்கு உங்கள் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் உங்களை நடத்துவார்கள் என்றபடியாய் தேவன் நமக்கு தந்த நம்முடைய கல்வாரி சபையினுடைய ஸ்தாபகர் நம்முடைய போதகரை நாம் இந்த வேளையிலே கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். நம்முடைய சபையின் முதல் பெண்மணி எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபத்திலே தரித்திருந்து ஞானத்தோடும் புத்தியோடும் நம்முடைய ஊழியம் இவ்வளவாய் வளர்வதற்கு காரணமான நம்முடைய போதகர் அம்மா அவர்களை இந்த வேளையில் நாம் கரந்தட்டி வரவேற்போம். இந்த வேளையிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறதான சகோதரர் ரெவரண்ட் ரிச்சர்ட் ஹெச் சாமுவேல் அவர்களையும் நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். இந்த வேளையில் அவர்களுடைய மனைவியை நாம் வரவேற்போம். வேளையிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று புதிதாக முதல் முறையாக வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய சபை மக்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் யாவரையும் இந்த வேளையிலே இந்த 35வது ஆண்டு விழா சிறப்பு கொண்டாட்டத்திற்காக நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நான் பாடும்போது என்னோடு பாடுங்க, நான் நிறுத்தும்போது நீங்களும் நிறுத்தலாம். தேவனை இன்றும் என்றுமாய் போற்றுவோம், தேவனை இன்றும் என்றுமாய் ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. போற்றுவோம் தேவனை என்றும் என்றுமாய்.
நாளிலே சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். சென்ற நாளிலே சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். தந்தேன் எந்தனை வந்தேன் பாதமே என்றும் சொந்தமாய் தந்தேன் எந்தனை வந்தேன் பாதமே என்றும் சொந்தமாய் போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். ஜனத்தின் ஆகாரமாய் மன்னா புசித்து ஜீவித்தாரே. தேவ ஜனத்தின் ஆகாரமாய் மன்னா புசித்து ஜீவித்தாரே. என்றும் பிழைத்திட கர்த்தர் இயேசுவில் என்றும் வளருவோ என்றும் பிழைத்திட கர்த்தர் இயேசுவில் என்றும் வளருவோ. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. கிருபை தங்கிடவே தேவ தேவனை ஆராதிப்போம். தேவ கிருபை தங்கிடவே தேவ தேவனை ஆராதிப்போம். உள்ளம் நொறுங்கியே உண்மை மனதுடன் என்றும் தொழுகுவோ. உள்ளம் நொறுங்கியே உண்மை மனதுடன் என்றும் தொழுகுவோ. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. சுகந்த பலியாய் நம்மையுமே படைத்த தேவனை ஆராதிப்போம். சுகந்த பலியாய் நம்மையுமே படைத்த தேவனை ஆராதிப்போம். ஆவி நிறைவுடன் அன்பர் இயேசுவை என்றும் போற்றுவோ. ஆவி நிறைவுடன் அன்பர் இயேசுவை என்றும் போற்றுவோ.
எல்லாரும் என்றும் என்றுமாய் போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய் ஆவிவுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை ஆவிவுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை போற்றுவோம். கரங்களை உயர்த்தி எல்லா மகிமை அவருக்கு கொடுக்கணும். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய் இன்றும் என்றுமாய். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை கொடுப்போம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கானக பாதை காடும் மலையும் என்ற பாடலை நாம் பாடுவோம். பழைய பாட்டு, நல்ல பாட்டு, டேஸ்ட் பண்ணி பாடலாம். பாதை காடும் மலையும் காரிருளை சூழ்ந்திடினும் கானக பாதை காடும் மலையும் காரிருளை சூழ்ந்திடினும் மேக ஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவாய். மேக ஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானா விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்த்திடுவாய். பரமக்கானா விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்த்திடுவாய். எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே. எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே. தூய பஸ்கா நீ புசித்தே தேவ பலனால் முன் செல்லுவாய். தூய பஸ்கா நீ புசித்தே தேவ பலனால் முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானா விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்த்திடுவாய். பரமக்கானா விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்த்திடுவாய். கடலை பாரும் ரெண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பாய். கடலை பாரும் ரெண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே சத்ரு சேனை மூழ்கி மாழும் ஜெயம் சிறந்தே முன்
செல்லுவாய். சத்ரு சேனை மூழ்கி மாழும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானா விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானா விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். குளிர்ந்த ஏலிம் பன்னீரூற்றும் காணுவாய் பேரீச்செம்மரம். கண்மலையின் தாகம் தீர்த்து மண்ண ருசித்து முன் செல்லுவாய். கண்மலையின் தாகம் தீர்த்து மண்ண ருசித்து முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே. எல்லாரும் பாடுவோம், அனைவரும் சொல்லுவோம். பாரில் இயேசு பரமகானா விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானா விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ். மறுபடியும் சொல்லுவோம். பயப்படாதே கலங்கிடாதே, பாரில் இயேசு. எல்லாரும் உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானா விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானா விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். ஓ, பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். ஆமென். இந்த உலகத்திலே நம்முடைய எத்தனை 35ன்றது சர்ச்சு வயசு. ஆனால் என்னுடைய ஊழியத்தில் நான் 43 வருஷமாக ஆண்டவருடைய வேலையில் இருக்கிறேன். மட்டும் அல்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்து இத்தனை காலமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்முடைய ட்ராவல் எங்கே போய் முடிய போகுது? பரமகானான்ல அவரோடு போய் நாம் நித்திய காலமாய் வாழப்போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு பாடலையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு பாடின மாதிரியே யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற நல்ல கடவுளாக இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராக இருக்கிறார். தைரியமாக இருங்க. அடுத்த பாடல் இஸ்ரவேல் ஜனமே என்று மிடறிட வேண்டாம். அந்த பாடலை நம்ம பாடுவோம். எல்லா பாட்டுமே நல்லா உணர்ந்து தயவு செய்து பாடுங்க. அந்த ஒவ்வொரு வரிகளையும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த எசன்ஸை எடுத்து நீங்கள் பாடுங்க. இருக்கிற இடம் மறைஞ்சு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேவனுடைய பலனும் கிருபையும் பாட்டு பாடும்போதே கிடைச்சிரும். ஆமென். நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசையும் எல்லா நன்மைகளையும் தர தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஓகே, ரைட். ஆமென்.
ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். எல்லாரும் பாடலாம் என்ன? இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம்.
வழி திறந்த சீயோ நாயகனே. சொல்லுங்க. கடலில் வழி திறந்த சீயோ நாயகனே, பங்கமின்றே பாலைவனத்தில் பரமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. கரங்களை உயர்த்தி பாடுவோம். இஸ்ரவேல் மகிமை அவருக்கு தான். ஓ எஸ். இடறிட வேண்டாம் யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையுள்ள எல்லா யுத்தத்திலும் முன்ன போய் அவர் ஜெயம் எடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. சொல்லுவோம். யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். நம் யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சூப்பரா ஒரு கிளாப் ஆண்டவர் கொடுக்கலாம். ஆமென். ஆமென். எவ்வளவு ஒரு என்கரேஜ்மெண்டான சாங் தெரியுமா? இந்த ரெண்டு பாட்டு பாடி முடிச்சா ஒரு ஆர்மிக்கு இருக்கிற ஸ்பிரிட் நமக்கு வந்துடணும். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நிறைய டப்பாங்குத்து பாட்டுகளின் மத்தியில் நம்மளை பலப்படுத்துகிற எவ்வளவோ பாடல்களை பரிசுத்தவான்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்போ மறந்துட்டாங்க, சபை மறந்துடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைச்சு பாட கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஆமென். 35 வருஷத்தை தாண்டி வந்தோன்றது பெருசு இல்லை. இந்த 35 வருஷம் சபையாக நம்ம என்ன செய்தோன்றதான் பெருசு.
மட்டும் இல்லை, இனி என்ன செய்ய போகிறோன்றது ரொம்ப முக்கியம். வருஷம் அந்த மாதிரி ஒரு ஆனிவர்சரி, ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஆனிவர்சரிக்குன்னு ஒரு ஸ்பிரிட்டு அப்படி இல்லை. இதுக்கு பிறகு தான் நம்ம எப்படி வாழணும்னு முடிவு எடுக்கணும். அஸ் அ பாஸ்டர் நான் என்ன செய்யணும், மினிஸ்ட்ரி டீம் நீங்கள் என்ன செய்யணும், சபை மக்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு நம்ம காத்து, நம்ம உற்சாகப்படுத்தி, நம்மளை காப்பாற்றி, நமக்கு சுகம் கொடுத்து இவ்வளோ கொண்டு வந்திருக்காருல்ல, இந்த தேவனுக்கு நம்ம எப்படி வாழ போகிறோம். அஸ் அ பாஸ்டர் எனக்கு என்னோட ஆண்டவர் ஒரு வசனம் பேசினார். 1 Corinthians chapter 3 verse 10 ஆண்டவர் எனக்கு பேசினார். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். பவுல் சொல்றார், பவுலுடைய வேலையை பற்றி சொல்றார். புத்தி உள்ள சிற்ப ஆசாரின்னு சொல்றார். அதை ஆங்கில வேதாகமத்தில் எ வைஸ் மாஸ்டர் பில்டர் அப்படின்னு இருக்கு. செஞ்சுரி வேர்ட்ஸனில் வேறு மாதிரி இன்னும் கூட நல்லா அழகாக போட்டிருக்காங்க, எக்ஸ்பர்ட் பில்டர். அப்போ கர்த்தர் என்னோட பேசுனது என்னென்னா, ஓகே இத்தனை வருஷமாக நீ செய்த வேலை ஓகே, ஆனால் எக்ஸ்பர்ட் பில்டரா இந்த பாஸ்டோரல் மினிஸ்ட்ரியில், அப்பாஸ்டலிக் மினிஸ்ட்ரியில் கடவுள் கொடுத்த வேலையை எக்ஸ்பர்ட்டாக எப்படி செய்யணும்னு யோசி. ஸோ அதை தான் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆமேன். ஏன்னா 13வது வசனம் சொல்லுது, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அது நம்ம வேலைப்பாடு எப்படின்றது விளங்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நான் என்ன பண்ணணும், நான் எக்ஸ்பர்ட்டாக நான் என்ன பண்ணணும். ஒரு முறை ஒருவர் சொன்னார், உலக பிரசித்தி பெற்ற ஒரு சிற்பியை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. சார் எப்படி சார் ஒரு கல்லில் இருந்து இவ்வளவு அற்புதமான சிற்பத்தை நீங்கள் உங்களால் செய்ய முடியுதுன்னு சொல்லி அந்த சிற்பியை கேட்டபோது அவர் சிரிச்சுக்கிட்டே, இட் இஸ் வெரி சிம்பிள் நேரம். ஒருத்தன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுக்கு புரிந்து கொள்ள வேண்டியதை புரிந்து கொண்டால் சிம்பிளாக இருக்கும். இப்போ என்ன சொன்னாராம், அந்த கல்லுக்குள்ளே சிற்பத்தை நான் பார்க்கிறேன். சும்மா பிளெயினாக இருக்கிற ஒரு ஸ்டோன், அந்த மிகப்பெரிய கல்லுக்குள்ளே ஒரு சிற்பத்தை நான் பார்க்கிறேன். அந்த சிற்பத்தை நானும் காண, எல்லாரும் காண, வேண்டாததை மட்டும் கொத்தி கொத்தி நான் எடுக்கிறேன். வேண்டாததை கொத்தி நான் எடுக்கும் பொழுது சிற்பம் அழகாய் தெரிகிறது. அதான் சிம்பிள். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வேண்டாததை கொத்தி எடுக்கணும். அப்படின்னா பாஸ்டோரல் கேர். பாஸ்டோரல் கேர்னா 2 இருக்கு. விசுவாசிகளிடம் ரொம்ப அன்பாக பேசுவது, ஆறுதல் சொல்வது, அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வேண்டாதவைகளை கொத்தி எடுக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லாரையும் தேறினவர்களாக்க பண்ணும்படி நாடுகிறேன்றார். இப்போ எல்லாரையும், அப்போ உங்களை கிட்ட உளியோட கையில் சின்ன ஒரு சுத்தியலோட வந்து உங்களுடைய பாஸ்டரா உங்களை கொஞ்சம் கொத்த ஆரம்பித்தா அந்த கேருக்கு, அந்த பாஸ்டோரல் கேருக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஸோ இந்த நாளில் அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் பெட்டர் டெஸ்டிமனி நம்ம கேட்க முடியும். இன்னும் நம்ம வளருவோம். அஸ் அ சிஎல்சிசி சபையாக நாம் எடுக்கிற முடிவு என்னன்னா, தேவையற்ற காரியங்களை கொத்தி எடுத்து தூர போட்டுறணும். அப்போ தான் நம்ம நல்ல சிற்பமாக தெரிவோம். ஆகாத நோக்கம் சிந்தைகளே அகற்றும் ஏங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கு மனமில்லா வல்லமையோடு வேண்டிக் கொள்வோ. ஜெபமே ஜீவ
ஜெபம் செய்ய ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் செய்ய ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஓ எஸ், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. So this is our commitment. We bless your name this morning. We glorify your name. We magnify your name, Jesus. We magnify your name, Father. Lord, we thank you for your grace, Father. All these years, oh Father, you have been with us. இத்தனை வருஷமாக எங்கள் கூட இருந்தீங்க ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய mercyக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, thank you for your kindness, Lord. Lord, we bless your name and we glorify your name, oh Father. Lord, when we are helpless, oh Father God, when our hearts are very much troubled, oh Father God, you are there to comfort us, oh Father. You are just there with us, oh Father, and you always fill our hearts with your abundant peace and abundant joy, oh Father. Lord, there is nothing else in this world, oh Father, that could compare to the love that you show to each and every one of us, oh Father. We bless your name. We glorify your name, Jesus. Lord, when there is no way, oh Father, when we are very much stuck in our situations, whenever we feel stagnant in our situations, oh Father, Lord, you always hold our hands, oh Father. And you tell us, oh Father, that you will help us, oh Father, that you will show us your way, oh Father. And Father, as we know, Father, your ways are higher than our ways, oh Father. Lord, your plans are higher than the plans that we know, oh Father. Lord, there's nothing that we can comprehend by ourselves, but everything that you do, oh Father, it's just above everything that we could ever comprehend or think of, oh Father. But each and every single thing that you do, oh Lord, is to glorify your name, oh Father, to bring glory to your name, oh Father, and to have you known to your mankind, oh Lord Jesus. We lift your name. We glorify your name, Jesus.
We thank you, Jesus. We lift your name on high. We glorify your name, Jesus. We thank you, Jesus. We thank you, Lord. We thank you. We lift your name. We glorify your name, Lord Jesus. We magnify your name. We thank you. We lift your name on high. Thank you, Lord Jesus. Lord, we worship you and we ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமேன். இன்று காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். காணிக்கைகள் தசம் பாகங்களை நீங்கள் உங்களோட கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பெறுகிற நேரம் ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் நீ செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. நாங்கள் என்ன செய்தாலும் அதுக்கு ஈடு இணையாகாது ராஜா. எங்களுக்கு ஆயுஸ் நாள்களை கூடுதலாக நீர் கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினாலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்புக்கு ஈடிணையாக நாங்கள் எது செலுத்தினாலும் அது மிகையாகாது ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நின்று நாங்கள் மனமோந்து உமக்கு அதிகமாக செலுத்தத்தக்கதாக நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மையும் நிறைவாய் நீ தரும்படியாக அடிமை ஜெபிக்கிறேன். நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். நீரில்
கரங்களை தட்டி பாராட்டுவோம் அவர்களை. நெக்ஸ்ட் பாஸ்டர் சாம் எல்லிஸ் இன்னோவேட்ஸ் நம்ம மத்தியில் இருக்கிறார். சிஎஃப்எம் மூலமாக அவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி அவரை படிக்க வைத்து அவர் தான் ஃபஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி. இப்போ அவர் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக எவ்விதமாக வளர்க்கப்பட்டு இன்றைக்கு அநேகருக்கு பயனுள்ள ஊழியம் செய்கிறார் என்பதை ஷேர் பண்ணுவார். First of all glory to the King of Kings and the Lord of Lords. Amen. ஆண்டவர் ஒருவருக்கே எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும். அழைப்பவர் கர்த்தர், உண்மையுள்ளவர் கர்த்தர். He is the most faithful God that we serve. இன்று 35 வருடங்கள் ஆண்டவருடைய நன்மையை நாம் செலிப்ரேட் பண்ணுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸை செலிப்ரேட் பண்ணுகிறோம் த்ரூ அவர் பாஸ்டர்ஸ். Even though they are my father and mother, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இருந்தாலும் they are also the pastors, and we thank God for what God is doing. Amen. அதனால் ஒரு நிமிடம் பொறுத்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருக்கு கரங்களை தட்டி அதே போல் let's honor the pastors of this church for what God has done through them. Amen. So we praise God, we thank God. The Bible says we need to give honor where it's due, not only first to God and also for them being obedient to God's call. Amen. அவர்கள் ஆண்டவருடைய கால்க்கு அழைப்பிற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வந்ததினால் இன்று அவர்கள் கீழ்ப்படிந்து நிலைத்து நின்றதினால் இன்று இப்படி அருமையான ஒரு ஊழியத்தை அவர்கள் மூலமாக கர்த்தர் கட்டி எழுப்பியிருக்கிறார். ஆமென். தேங்க்யூ. ப்ளீஸ் யூ மே பி சீட்டட். அந்த ஊழியத்தின் எல்லாருக்குமே தெரியும் த பிரின்சிபல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். முதல் கனி ஆண்டவருக்கு. ஸோ இந்த ஊழியத்தின் மூலமாகவும் அதே போல் என்னுடைய பெற்றோருக்கு நான் முதன் மகனாக ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுத்தார்கள். சின்ன வயதிலிருந்தே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐ க்ரூ அப் இன் த சர்ச். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வளர்ந்தேன். நாட் ஆஸ் அ பர்ஃபெக்ட் பாய், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் we have a perfect God who has a perfect plan. Amen. அநேக நேரங்களில் ஆண்டவர் நாம் வைத்திருக்கிற திட்டம், கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், இதை எல்லாவற்றையும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எல்லா நேரத்திலையும் we know that it is only God's plan that wins always. Amen. ஆண்டவருடைய திட்டம் ஒன்று மாத்திரமே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அது ஜெயிக்கும். ஸோ தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தின் மூலமாக, இந்த சபையின் மூலமாக இங்கே இருக்கிற அநேகர், நீங்கள் எனக்காக, ஷைனிக்காக, எங்கள் 2 பேருக்காகவும் நீங்கள் அநேகர் ஜெபித்திருக்கிறீங்க. அநேக பிள்ளைகள் இங்கே, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துட்டுருக்குறாங்க நம்ம மத்தியில். தொடர்ந்து நீங்கள் இன்னும் அவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கவரிங், உங்களுடைய லவ், இது எல்லாற்றும் மூலமாக இந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்ஃபியரில் வளருகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதே போல் இங்கே இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் மினிஸ்ட்ரியில் இறங்கி ஒரு சர்ச் பிளான் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு தியாகங்கள் தேவை, அதே போல் எவ்வளவு ஜெபங்கள் தேவை என்று. ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு ஸ்பீக் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹூ ஆர் ஹியர். நீங்கள் வளருகிற இந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்ஃபியரை லேசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. பிகாஸ் இட் இஸ் அ பியோர் கிரேஸ் ஆஃப் காட் தட் வி ஹாவ். ஆமென். இட்ஸ் அ பிக் ப்ரிவிலேஜ் டு பி பார்ட் ஆஃப் த சர்ச், டு பி பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவரோட சபையில் அதில் ஒரு அங்கமாக இருப்பது, இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ரிவிலேஜ் தட் வி ஹாவ். எல்லா சண்டையும் வரோம், போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், காணிக்க போடுறோம், ஆராதனை பண்ணுறோம். அது ஒரு ருட்டீனாக நம்ம லைஃப்பில் மாற்றிடாமல் எவ்ரி டைம் we need to understand that it's a privilege. ஆமென். இந்த பாக்கியம் எல்லாருக்குமே இல்லை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அது இந்த நாளில் நான் உணர்கிறேன். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் சபையில் நாம் இருந்து ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்ஃபியரில் நம்ம வளருவது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நான் உணர்கிறேன். பிகாஸ் இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ். ஆமென். அநேக தேவையில்லாத காரியங்கள்லேருந்து நம்ம என்ன செய்யுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. நிறைய நேரத்தில் அது பாதுகாக்கும் பொழுது we don't even know that we are attacked. ஆனால் நம்ம பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறனால ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை அவருடைய செட்டையின் கீழே
மூடி மறைத்து கொள்கிறார் இல்லையா? ஸோ அந்த ஒரு இது சர்ச்சில் ஆண்டவர் நிச்சயமாக வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலமாக we were able to plant another English church, King City Church. அதுவும் கர்த்தருடைய கிருபையில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்தையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எல்லாவற்றிலும் நாம் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்ப கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்மை பலப்படுத்துவார். நம்ம எல்லாரையும் அபிஷேகிப்பார். சின்ன பிள்ளைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகிப்பார். இன்னும் எல்லாரையும் அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக கர்த்தர் பயன்படுத்துவார். ஐ வாண்ட் டு தேங்க் மை mom and dad and the pastors of this church for all the sacrifice that you not only have made for me but for the entire church. இங்கே இருக்கிற அநேகருக்கு I can't list out the things that you have done, but God knows everything. Amen. He knows everything and we will continue to serve God. Amen. God bless you. கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. Thank you. இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே ரெவரண்ட் சந்திரமோகன் ஐயா அவர்களும் ஐயரம்மா அவர்களும் அவர்களுடைய குமாரன் சாம் தீபன் வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி நாம் அவர்களை அன்போடு கூட வரவேற்போம். நம்முடைய அழைப்பிற்கு இணங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. பாஸ்டர் சாம் எல்லிஸ் வந்து இப்போது ரெவரண்ட் ரிச்சர்ட் அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் வரவேற்று நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பார். அதற்கு பிறகு நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளே போகிறோம். Amen. Praise the Lord. I once again thank God for this privilege. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். It's my privilege to introduce our dear Reverend Richard Samuel. மதுரையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இன்று ஆண்டவருடைய வார்த்தை நம்ம மத்தியில் கொண்டு வருவாங்க. இஸ் a very very good friend first of all to our family. எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல நண்பர்கள். அந்த என்டையர் ஃபேமிலி we cherish that relationship. அது மாத்திரம் இல்லை, எனக்கு பர்சனலாக he's a leader and mentor to me. ரொம்ப பர்சனலாக எனக்கு கேர் எடுத்து நிறைய விஷயங்களில் நான் வந்துட்டு கொஞ்சம் இடக்கு முடக்காலாம் அங்கிள்கிட்ட கேள்வி கேட்பேன். ஆனாலும் என்னை தட்டி கொடுத்து he tuned me up, he brought me up in so many ways and he always encourages me. அவங்க நின்று பார்க்கும்போது கூட I can tell how proud he is of this ministry and everything that God is doing here in this church. So I thank God for your life, uncle, and such an inspiration you are to all of us in the kingdom of God. So ஆகவே நம்ம எல்லாரும் எழும்பி நின்று தேவனுடைய ஊழியக்காரனை நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அவர் கொண்டு வருகிற வார்த்தையை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் அவரை பயன்படுத்துவாராக. Let's welcome him. It is a joy to be here this morning. இந்த காலையிலே இந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் 35 years செலிப்ரேஷனை நானும் பங்கெடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். டு see the growth and the testimonies. இங்கே நாம் கேட்ட சாட்சிகள் are a great encouragement. So with that, let's begin. Let's just pause. Father God, we want to hear from you. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து உம்முடைய சிங்காசனத்திலிருந்து இன்றைக்கு உள்ள எங்களுக்கு தேவையை நீங்கள் தரும்படி வேண்டிக் கொள்கிறேன். We are tired, long morning, but a joyous morning. I pray that you will energize us again, that you will renew us, and that you will help us to be fully present in Jesus' name. Amen. இந்த லாஸ்ட் போன நவம்பர்லேருந்து தேவன் என்னோடு ஒரு காரியத்தை குறித்து அடிக்கடி frequently he has been asking me to share. நான் அது ஏப்ரல் வரைக்கும் நான் அதை ஷேர் பண்ணவே இல்லை. ஏப்ரலில் இருந்து தான் ஃப்ரம் நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் ஆண்டவர் சொன்ன ஒரு ரெவலேஷன் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏப்ரல்லேருந்து I began to talk about it. It is from Isaiah chapter 54 verse 2. ஏசாயா 54 2வது வசனம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆமென். இது எந்த காலகட்டத்தில் தேவன் இதை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க? கொரோனா, உலகம் எங்கும் கொரோனா, எங்கேனாலும் இன்னும் ஃபைனான்ஷியல் கேயாஸ். இது ஃபைனான்ஸ் மேட்டர்ஸில் எங்கேனாலும் லாஸ், வேலையில் பிஸ்னஸஸ் க்ளோஸாக இருக்குது. தேசங்கள், கண்ட்ரீஸ் அவங்களுடைய என்டையர் எக்கானமி ஆடிக்கொண்டிருக்கிறது.
அந்த வேளையில் தேவனுடைய சித்தம் பாருங்க, காட்ஸ் வேஸ் ஆர் நாட் ஆர் வேஸ், ஆர் வேஸ் ஆர் நாட் காட்ஸ் வேஸ். ஹிஸ் வேஸ் ஆர் ஹையர் தேன் ஆர் வேஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய அழைப்பு பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வந்து வியாபாரிகளுக்குள்ளே அடிக்கடி ஐ மீட் பிஸ்னஸ் பீப்புள். அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு 2019 இருந்த அந்த பிஸ்னஸில் பாதி எங்களுக்கு இந்த வருடம் இருந்தால் போதும். பாதி சிலவங்க சொல்கிறாங்க 40% இருந்தால் கூட போதும். அந்த 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வியாபாரத்தில் 40% எங்களுக்கு 21 இருந்தால் போதும் என்று சொல்லுகிற வேளையில் தேவனுடைய சிந்தனை பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன். ஜாப், இந்த ஜாப் இருந்தால் போதும். இதுக்கு முன்னால் 2 இயர்ஸ்க்கு முன்னால் இன்க்ரிமெண்ட் வேணும், அது வேணும்னு அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இருக்கிற வேலை தக்க வைத்தால் போதும் என்று சிந்திக்கிற வேளையில் the Lord is saying, that I'm going to grow you. ஒன்றை நான் வளர்க்க போகிறேன். I'm going to call an increase over you. It is not human mind பார்த்தா it's not possible. human thinkingல impossible. ஏன்னா அந்த ஹோல் வேர்ல்டே பயந்து கொண்டு இருக்கிறது. அந்த வேளையில் தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? எக்ஸ்பான்ஷன், enlarge. இந்த verse திரும்ப வாசிப்போம். I'll read it in English, first in English, then you can see it here. Enlarge the place of your tent. Stretch out the curtains of your dwellings, spare not, lengthen your cords, strengthen your pegs. இதில் பார்ப்போம். தமிழில் வாசிங்க, யாராவது திரும்ப வாசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. இதே போதும், இதை நான் காத்து கொண்டாலே போதும். அதே ஒரு பெரிய சாமர்த்தியம், அதே ஒரு பெரிய ஒரு இட்ஸ் a great achievement அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறதுல ஆல் ஓவர் த வேர்ல்டு சபைகள், ஸ்தாபனங்கள், NGOs இதில் 3 இருந்தாங்கன்னா இப்போ 2 தான் இருக்காங்க. 1/3 have closed in the last 2 years. கோவிட் மட்டும் இல்லை, ஃபைனான்ஷியல் டர்மாயில் லாஸ்ட் 2 years 1/3 of ministries have closed. எல்லாம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு உடைய டேட்டா. அந்த நாட்களிலே தேவன் என்ன சொல்கிறாங்க? என்லார்ஜ். தேவனை பார்த்துருக்கிற ஜனம் என்லார்ஜுக்கு என்று ஆண்டவர் he's actually turning their eyes to that purpose. ஆனால் இந்த காசை பார்த்துட்டு, உலகத்தை பார்த்து, உலகத்திலிருந்து லேர்ன் பண்ணுற நியூஸ் பேப்பரில் இருந்தோம், பொலிட்டிஷியன்ஸ் இருந்தோம், ஆர் மார்க்கெட்டிலிருந்து படித்து கொண்டு இருக்கிறவர்கள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இன்றைக்கு மெசேஜஸ் கம்மிங் டு யூ, என்லார்ஜ். பயப்படாத. டோன்ட் லுக் அட் த வேர்ல்டு. மார்க்கெட்டை பார்க்காத. மார்க்கெட்டை பார்த்து இதில் லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க இந்த வேர்ட் ஆஃப் காடில் கிடையாது. அந்த கண்களுக்கு தெரியாத அந்த தேவனை விசுவாசித்து they stood and God enlarged their territory. Unseen God. They trusted in an unseen God. இல்லை நம்ம ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நம்ம ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறோம் இல்லை. ஆனால் அவர்களுடைய சூழ்நிலையை யோசித்து பார்த்தது உண்டா? அடிமை, அவங்க தேசம் தோற்று விட்டது, அவர்கள் குடும்பங்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள். அதில் சாவடிக்காமல் ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸை மட்டும் ராஜா முன்னால் போய் நிற்கிறதுக்கு அடுத்த தேசம், அந்த வின் பண்ண தேசத்துக்கு கடத்தி கொண்டு போய் ஃபோர்ஸ்ட் லேபரை நடத்தி கொண்டு போய் அடிமையாக சின்ன வயசுலேயே கொண்டு போய் அங்கே ட்ரைனிங் நடக்கு. அங்கே ராஜா பேலஸில் நின்றுன்னா செக்ஸ் சர்ஜரி போகணும். யூ ஆர் நாட் அ மேன் எனிமோர். they do that. they give you a new name. உன் பேரையே மாற்றுறாங்க. அவங்க ஜனமாக மாற்ற அந்த சூழ்நிலையில் வேர் இஸ் மை காட்? என் தேசம் தோற்று விட்டது, தேவனுடைய ஜனம் என்று we are known as God's nation. We have lost, வாரல் லாஸ் பண்ணியிருக்கோம் இல்லை. அண்ட் our families are gone. நாங்கள் ஸ்லேவ்ஸாக இருக்கிறோம். அவன் எங்களுக்கு எதிரி வின் பண்ணியிருக்கிறான். அவனுடைய பிரம்மாண்டமான பேலஸில் நாங்கள் ஸ்லேவ்ஸாக நிற்கிறோம். எங்களுக்கு உரிமை ஒன்றும் கிடையாது, எனக்கு ஃப்யூச்சர் கிடையாது, ஃபேமிலி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த வேளையில் எல்லாம் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ். அந்த நேரத்தில் வேர் இஸ் மை காட்?
என் தேவன் எங்கே என்று கேட்காம நாங்கள் சிலைக்கு நாங்கள் bow பண்ண மாட்டோம். பிகாஸ் we bow before our God. When God seems to be silent, God's silence, God's absence என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற நாட்கள், நாம் நினைக்கக்கூடிய நாட்கள். நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. God's silence, God's absence. The same prayer ஒரு 2 வாரம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பதில் இல்லையே, are you silent? Why are you silent? ஆண்டவரே கேட்டீங்களா? அடுத்த நாள் என்ன மாறு தெரியுமா? ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா என்று மாறி விடுகிறோம். ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அதன் மத்தியில் when prayer is unanswered still, when ப்ரேயருக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆன்சர் இல்லாத வேளைகளை தேவனுக்கு என்று நின்ற கூட்டம். அதனால தான் பெரிய சாட்சி. அதனால தான் அந்த தேசத்தையே அவங்க ரூல் பண்ணுறதுக்கு வர்றாங்க. ஆல் இஸ் அகெயின்ஸ்ட் யூ. எல்லாம் எதிராக இருக்கிறது. இந்த நாட்களில் கோவிட் மட்டும் இல்லை, ஃபைனான்ஸ் மட்டும் இல்லை, இதில் சமுதாய சூழ்நிலைகளும் இட்ஸ் அகெயின்ஸ்ட் த சர்ச் growing, God's people growing. There is jealousy, there is a lot of enmity. யார் எனிமீஸ்னே நம்மளுக்கு தெரில, எதுக்கு எனிமின்னே தெரில. அந்த நாட்களில் God is calling for his children, saying enlarge, enlarge. இது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை இல்லை என்பதை நான் நம்புகிறேன். இது ஒரு சாதாரண ஒரு வசனம் அல்ல, இது ஒரு சித்தாந்தம் அல்ல. This is God's real plan. என் டைமில் அவருடைய வருகைக்கு முன்னால் God has a great strategy to grab the nations, to get the people to turn towards eternity, turn towards eternity with him. அவருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பெயரை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. இந்த 35 years காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸை நம்ம கேட்டோம். இன்றைக்கி சொல்லாதது இன்னும் அதிகம். ஆனால் அடுத்த 35 yearsக்கு ஆண்டவர் செய்ய போகிற அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த கிரேட் மிரக்கிள்ஸ் அண்ட் ரிடம்ஷன்ஸ், அது கோயிங் டு பி மச் மச் மோர். இதோட எவ்வளோ அதிகம் இருக்க போகுது தெரியுமா? அதற்காக நம்ம ரெடியாக இருக்கிறோமா? That is a challenge to you this morning. இந்த வேர்ஸை கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்ப்போம். அந்த செகண்ட் வேர்ஸை திரும்ப வாசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. விசாலமாக்குன்னு என்ன அர்த்தம்? enlarge the place of your tent. எதுக்கு சொல்கிறாங்க? உன் பிளேஸ் இருக்கு, you have a place. அந்த இடம் உனக்கு இனிமே காணாது, அந்த இடம் உனக்கு காணாது. இது சர்ச்சுக்கு ட்ரூ, இது ஆல் காட்ஸ் பீப்புளுக்கு ட்ரூ. உன் பிளேசஸ்ஸு, இந்த பிளேஸஸ் நீங்கள் சொன்னீங்க, சில சாட்சி சொன்னீங்க, வாடகை வீட்டில் இருந்தேன், எனக்கு இத்தனை இயர்ஸில் காட் ஹஸ் கிவன் யூ. அந்த வீடோட சந்தோஷமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு அந்த இடம் உனக்கு காணாதுங்காரு. யூ ஹேவ் அ பிளேஸ், பட் காட் சேயிங் தட் பிளேஸ் இஸ் நாட் எனஃப். யூ நீட் டு திங்க் மோர், யூ நீட் டு பி ரெடி டு ரிசீவ் மோர். நீ பெறுவதற்கு ரெடியாக என்று சவாலிடுகிறார்கள். இல்லை, இதோடைய டேஞ்சர் எங்கே தெரியுமா? டேஞ்சர் வெளியே இல்லை, டேஞ்சர் எங்கே தெரியுமா? என் மைண்டில் தான். என் மைண்டில் என்ன சொல்லுகிறேன்? இது எனக்கு போதும், இது எனக்கு போதும், எனஃப் எனஃப் எனஃப், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அண்ட் காட் இஸ் சேயிங் நோ நோ, யூ நீட் டு enlarge the place of your tent. அந்த இடங்களில் அந்த என்லார்ஜுங்கிற அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை நம்ம நிறைய காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாம். எது தெரியுமா? ஜெபத்துக்கு யூஸ் பண்ணலாம். உன்னுடைய ஜெப வேலை போதாது மகனே மகளே. இது மட்டும் இல்லை, பிளேஸ் மட்டும் இல்லை, உன்னுடைய சபை உடைய ஸ்பேஸ் மட்டும் இல்லை, பார்க்கிங் லாட் மட்டும் இல்லை, வீடு மட்டும் இல்லை, உன்னுடைய வேலைகள் ஸ்தலங்கள் மட்டும் இல்லை. யூ ஹாவ் டு enlarge in prayer also. prayer also தேவனுக்கு கொடுக்குற அந்த நேரத்தை நீ விரிவாக்கு, விசாலமாக்கு. இன்க்ரீஸ் த டைம். தேவனுடைய வார்த்தையோடு நான் செலவழிக்கிற நேரங்கள் அதை கூட்டு. இன்க்ரீஸ் த டைம் with the word of God. Ask for increased revelation.
தேவனுடைய வெளிப்பாடுக்கு அதிகம் யூ கேன் ஆஸ்க் ஃபார் ரெவலேஷன். தேவனுடைய வெளிப்பாடு வேர்டை ரீட் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு நீங்கள் சொல்லி தர்றதை நீங்கள் கூட்டுங்கய்யா. He is willing to do that. அதை செய்வதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த ஏரியாஸையும் நம்ம இது பண்ணுவோம். ஆண்டவருடைய மகிமையை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆண்டவரை என்னுடைய லைஃப்பில் ஐ வாண்ட் டு see your glory. இல்லை மோசஸ்க்கு இருந்த ஆசை இல்லை. லாஸ்ட்டாக ரீசெண்டாக யார் அதை கேட்டோம்? ஹவு many of us அதை கேட்டோம்? இருக்கிறதே போதும் என்று நாம் நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்களும் இருக்கிறோம். அதில் ஒரு ஹோலி ஒரு டிஸ்டர்பன்ஸ் the Lord is asking for us. A holy hunger, a holy thirst, ஒரு தாகம், ஒரு பசி for more of God, more of God's glory, more of God's power. அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த நாட்களில். இல்லை சாட்டிஸ்ஃபைடு இல்லை, வாட் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு. எஸ், நான் தேவனுடைய மகிமையை பார்த்துருக்கிறேன், அவருடைய கிருபையை பார்த்துருக்கேன், அவருடைய இன்டர்வென்ஷன்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஆனால் இது போதாது, இன்னும் நான் தரிசிக்கணும். அவருடைய செயல்கள் என்னுடைய இதில் ஒர்க் பிளேஸில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், என்னுடைய ஃபேமிலியில் இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு தர்ஸ்ட் உள்ள ஒரு ஜனம். அப்படி இருந்தால் தான் மிஷன்ஸ் தொடங்குச்சு. அப்படி இருக்க போய் தான் தூர தேசங்கள்லேருந்து இங்கே வந்தாங்க. அந்த தர்ஸ்ட் இல்லைன்னா மிஷனரி ஒர்க்கே இருந்திருக்காது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், யாருன்னு தெரியாத ஒரு தேசங்களுக்கு அங்கே யாருமே கிடையாது. அங்கே வியாதி, அங்கே சிக்னஸ், அங்கே என்ன இருந்த டேஞ்சரும் அதை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தவர்களுக்கு காரணம் என்னது? அந்த தர்ஸ்ட் தான், அந்த தாகம். ஐ ஹேவ் டேஸ்டட் இட். நான் இதை டேஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் இதை அறிவிக்க வேண்டும். இல்லை இதே வசனம் இதை நான் நவம்பர்லேருந்து ஐ பீன் ஸ்டடிங் திஸ் பிகாஸ் எனக்கு இது ஸ்ட்ரெயிட்டாகவே ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் நிறைய மிஷன்ஸ் ஓவர் தி இயர்ஸ், இந்த லாஸ்ட் 300 years ஆஃப் மிஷன்ஸில், கிறிஸ்டியன் மிஷன்ஸில், ஒரு மிஷன்ஸ்க்கு அந்த லார்ஜ் மிஷன் மூமெண்ட்ஸ் தொடக்கத்திற்கு இந்த வசனம் தான் காரணமாக இருந்திருக்கு. வில்லியம் கேரி 1793 இங்கே வராரு. அதற்கு முன்னால் அங்கே ஒரு பெரிய ஒரு ரிவைவல் அங்கே கொண்டு வர்றாரு. அங்கே ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறாங்க, மிஷன்ஸ் இது வைக்கிறாங்க. அப்போது அவர் கொடுக்குற சர்மன், அந்த ஃபைனல் சர்மன், அந்த மிஷன் பாடியை பேப்டிஸ்ட் மிஷன் ஒன்று கேதர் பண்ணுறாரு. அதை ஒரு பாடியாக ஃபார்ம் பண்ணலை, ஒரு வெல்விஷர்ஸாக இருக்கிறாங்க. அங்கே கொடுத்த அந்த சர்மன், அன்னைக்கு கொடுத்த சர்மன் சேலஞ்ச் பண்ணது இந்த வசனத்திலிருந்து தான். 54:2. I don't know that. In the last few months God revealed that to me. And he said, enlarge. தேவன் சொல்லுகிறார், நம்ம தேசங்களை என்லார்ஜ் பண்ணுறோம். இங்கிலாந்துலேருந்து போய் அரசியல்களில் நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய என்லார்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம யோசிக்கவே இல்லை என்று சேலஞ்ச் பண்ணுறாரு. சேலஞ்ச் பண்ணி இதிலிருந்து 2 ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு. அந்த சர்மனுடைய பாயிண்ட்டே 2 பாயிண்ட்டாக. ஒன்று, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்துலேருந்து பிரம்மாண்டமான காரியங்களை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணு. 2வது பாயிண்ட்டு, அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவனுக்காக ஏதாவது ஒரு பெரிய பிரம்மாண்டமான காரியத்தை நீ அட்டெம்ப்ட் பண்ணு. தேவன் அதில் இல்லைன்னா அது நடக்காது. அப்படிப்பட்ட காரியங்களை நீ சவாலாக எடு. ஸோ த ஹோல் மிஷன் மூமெண்ட்டுக்கு, த ஹோல் கேரியுடைய ஒர்க்குக்கு இந்த வசனம் தான். இந்த 1920s சைனா இன்லேண்ட் மிஷன் 1929 அங்கே பெரிய ரயட்ஸ், அங்கே ஃபாரினர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பெரிய ரயட்ஸ் ஆகி நிறைய ஃபாரினர்ஸ் வேர் கில்டு. ஆக்சுவலி 4000 ஃபாரின் மிஷினரிஸை வெளியே சேஃப்டிக்காக ஓடி வந்துடுறாங்க. சிங்கப்பூர், தாய்லாந்து, இதேமாரி மற்ற கண்ட்ரீஸில் உட்காந்துருக்காங்க. அப்பொழுது இந்த பீப்புளை சென்ட் பண்ண மிஷன் ஏஜென்சி ஃப்ராங்க் ஹவுட்டன்கிற ஒரு மிஷனரி தலைவர் அங்கே இருக்கார். அவங்க ஒரு சவாலிடுறாங்க. இந்த நேரத்தில் இங்கே பர்சிக்யூஷன் நிறையா இருக்குது, ஃபாரின் மிஷனரிஸ் அடித்து வரட்டுறாங்க,
4000 மிஷினரிஸ் வந்து சைனா விட்டு வெளியேறிட்டாங்க. அந்த நேரத்தில் இன்னும் இருக்கிற ஊழியத்தை செய்வதற்கு 200 மிஷினரிஸ் வேணும் இந்த இயர் எண்டுக்குள்ளே அப்படிங்காங்க. ஓகே, 1930க்குள்ளே வந்து 200 மிஷினரிஸ் வேணும். எப்போ ரயட்ஸ் நடக்கு, வெள்ளைக்காரனாலே அடிக்கிறான். அந்த நேரத்தில் 200 மிஷினரிஸ் வேணுங்காங்க. ஒரு பாட்டு எழுதுறாரு, ஃபேஸிங் அ டாஸ்க் அன்ஃபினிஷ்ட். ஃபேஸிங் அ டாஸ்க் அன்ஃபினிஷ்ட். நீங்கள் ஆஃப்டர்நூன் வீடுகளில் போய் அதை இதுக்குள்ள சாங்கை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த சாங் சர்க்குலேட் அதான் வைரல் ஆகுது. அந்த ஃபியூ மந்த்ஸில் 200 மிஷினரிஸ் ரேஸ்ட் ஆகி, அவங்க சப்போர்ட் ரேஸ் ஆகி சைனாக்கு போகிறாங்க. ஸோ சைனா நில்ல மிஷனில் அந்த சாங் எழுதினவர் சொன்னார், எனக்கு மோட்டிவேஷன் வாஸ் ஐசாயா 54:2. ஐசாயா 54:2. enlarge the place of your tent. நீ இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ காணாது, போதும் என்று நீ தொடங்கினதற்கு இது பெரிய காரியம் என்றுங்கிறது ட்ரூ. ஆனால் நீ போக வேண்டியதற்கு, ஃப்யூச்சர் தேவைக்கு நீ இருக்கிற இடம் காணாது. நான் வந்து எம்சிசியில் நான் படித்தேன். வந்து தாம்பரத்தில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வந்து யாருக்கெல்லாம் தெரியும், இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியும். அதனுடைய ஹிஸ்ட்ரி தெரியுமா? அது வந்து 250 இயர்ஸை தாண்டிட்டு அதை ஃபவுண்ட் பண்ண அந்த மில்லர் ஆண்டர்சன்லாம் அவங்க காலேஜ் ரன் பண்ணும்போது 20 பேர் தான் இருந்தாங்க. ஜார்ஜ் ஃபோர்ட்டு பக்கத்தில் சிட்டியில் 20 பேர் தான். அவங்க காலேஜ் ஸ்கூலில் தொடங்கி அப்புறம் காலேஜ் ஆக்குனாங்க. 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இப்போ 6000 பேர் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க கட்டின பில்டிங் எவ்வளோ தெரியுமா? 6000 பேருக்கு. இப்போ ஒன்றுமே கட்டலை, ஒரே ஒரு டாம் கட்டியிருக்காங்க. அவங்க கட்டினது 6000, ஆனால் அவங்க சாவும் பொழுது பார்த்தது 20 தான். ஆனால் இப்போ பாருங்க, அந்த என்லார்ஜுங்கிற இந்த விஷன் அவங்களுக்கு இல்லைன்னா இந்த பெரிய தேவையை சந்திச்சிருக்கவே முடியாது. இம்பாசிபிள். ரியலிஸ்டாக நம்மளுக்கு காசு கிடையாது, தேவையும் கிடையாது. ஏன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பான், இது தேவை கிடையாது, 20 பேருக்கு ஏன் நீ வந்து 700 ஏக்கரை நீ பார்க்குற, 700 ஏக்கர்ஸ் இருக்கு, 5 ஏக்கர் கூட உனக்கு பெருசையா, 20 இதுக்கு ஓகே, இதை வந்து டபுள் வேணால் பண்ணு, 40 பேருக்கு நீ ஒரு பள்ளிக்கூடத்தை கேட்டு காலேஜை கேட்டுன்னு சொல்லியிருப்பான். எத்தனை பேர் சொல்லியிருப்பான்? ரீசனபிளாக இருந்திருக்கும். நீ 700 ஏக்கர் வாங்கி எத்தனை 1000 பேருக்கு நீ கட்டி, God is not satisfied with the 20. wherever you are, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, லைஃப்பில் எங்கே இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, God knows you know. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி God is challenging you. இது வந்து விசாலமாக ஆக்கிற அந்த நேரம், என்லார்ஜ் பண்ண வேண்டிய நேரம். இட்ஸ் நாட் ஓன்லி இன் ப்ரேயர் அண்ட் இன் இவாஞ்சலிசம், சோல் வின்னிங்கில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் த ஃபேத், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. சோல் வின்னிங்கில் டு ஷேர் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஏசுங்கிற பேரை இங்கே வந்து சாட்சியில் நிறைய கேட்டோம். எல்லாம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த நேம் ஆஃப் ஜீசஸ் இல்லை? அந்த பெயரை அறிவிக்க அந்த பெரிய பொறுப்பு நம்ம பெரிய கடமை. தேவன் நமக்கு செய்கிற எல்லா காரியங்களுமே அதை சுற்றி தான். ஸோ தட் அதன் மூலமாக நமக்கு அவர் செய்கிற எல்லா காரியங்களிலும் நாம் அவருடைய பெயரை உச்சரிப்போமா? ட்ரெயினில், பிளெயினில், பஸ்ஸில், வீட்டில், எந்த வீடு வாடகைக்கு வைக்கிறாங்களோ, அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னால் வைக்கிறாங்களோ, காரணம் இல்லாமல் உங்களை அங்கே அமர்த்தவில்லை. எப்படியாவது உங்கள் மூலமாக அந்த வீட்டுக்கு, அடுத்த ஆளுக்கு, அந்த கிளாஸ் ரூமில், அந்த வேலை ஸ்தலத்தில் ரீசன் there is a reason for everything. God's kingdom அதில் ரொம்ப கால்குலேட்டடாக நம்ம வந்து வில் see that one day. அங்கே போய் நித்திய காலத்தில் இருக்கும்போது ஃபுல்லாக வீடியோ போட்டு காமிப்பாங்க. எத்தனை தடவை நம்ம வீட்டுக்கு ஆட்களை கொண்டு வந்தாங்க, தருணம் கொண்டு வந்தாங்க. அதில் நம்ம என்ன செய்தோம்? கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய தருணம் நம்ம முன்னால் இருக்கிறது. டு ஸ்பீக் த நேம் ஆஃப் ஜீசஸ். இல்லை, என்னுடைய சிஸ்டர் லாஸ்ட் வீக் மெட்ராஸில் ஒரு டாக்ஸியில் இருக்கும்போது அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, லார்ட் செட் ஷேர்.
உடனே ஷேர் பண்ண உடனே அவர் சொன்னேன், இது நானும் கேட்கணும்னு நினச்சேன், இதில் என்னதான் இருக்குது இந்த பைபிளில் அப்படின்னு இருக்கேன். உடனே இவங்க கேட்டிருக்காங்க, எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு. என்னுடைய ஓனர், அந்த டாக்ஸி சர்வீஸுடைய ஓனர் ஒரு பக்கா ஹிந்து பிராமின், பயங்கர என்னெல்லாமா பண்ணுவார். இப்போ ஒரு 6 மாதமாக ஃபுல்லாக பைபிளே வாசிட்டு இருக்கிற ஆளே மாறிட்டார். அவர் வியாபாரம் பண்ணுறது, தொழில் பண்ணுறது, பீப்புள்கிட்ட பேசுகிறது எல்லாம் மாறிட்டு வேதத்திலே உட்காந்துருக்காரு. அவரை எப்படிடா யாரடா மாத்திரான்னு நாங்கள் டிரைவர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நீங்களாவது எங்களுக்கு சொல்லுங்களேன். God is seeking his people. தேவன் தேடி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் தான் பயந்துட்டோம். நிறைய மிஷினரி ஸ்தாபனங்கள், சர்ச்சஸ், நீ சர்ச்சை விட்டு வெளியே போகாத, வீட்டு விட்டு வெளியே போகாத, காலம் கொஞ்சம் மோசமாக இருக்குது, புயலெல்லாம் அடிக்கட்டும், அமைதியாகட்டும், அப்புறம் போய் நம்ம செய்ய வேண்டியது செய்வோன்னு லெட்டர்லேயே போயிருக்காங்க. நானே பார்த்தேன் லெட்டர்ஸு. நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், இவங்க இருக்காங்களே நேட்டிவ் பிலீவர்ஸ் வச்சு பண்ணுங்கள், ஸ்வார்த்திக்ஸ் வச்சு பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றும் பண்ணிக்கிட வேண்டாம், கேஸ் மேலே கேஸ் எங்கள் மேலே வருது அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிற நாட்களில் தேவன் சந்தித்து கொண்டிருக்கிறார். தேவன் சந்தித்து கொண்டிருக்கிறார். God is not stopping. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எதற்காகவும் ஒரு படி கூட பின்னெடுத்த ராஜ்யம் கிடையாது. சரித்திரத்தில் தானியேலில் பார்க்குறோம், அந்த பாறை போய் ஸ்ட்ரைக் பண்ண உடனே அந்த ஸ்டாச்சுவை இட் ஃபில்ஸ் த ஹோல் எர்த்தை ஃபில் பண்ணி அது ஒரு பெரிய மவுண்டன் ஆகிறது. இருக்குதா இல்லையா? தட் ராக் பிகம்ஸ் அ ஹோல் மவுண்டன் ஃபில்லிங் இட் இஸ் டேக்கிங் ஓவர் த என்டையர் வேர்ல்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். அது உலகத்தையே ஆட்கொள்ளுகிறது. அண்ட் ஃபார் தட் கிங்டம்க்கு எண்டே கிடையாது. there is no end to that kingdom. அந்த கிங்டம் உடைய பிள்ளைங்க நாங்கள். we are the children of that kingdom. இந்த ராஜ்யத்துக்கு பேக்வர்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இந்த ஆர்மிக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. இட் ஆல்வேஸ் மார்ச்சஸ் ஃபார்வர்ட், ஆல்வேஸ் மார்ச்சஸ் ஃபார்வர்ட். ஸோ ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ திஸ் மார்னிங். எந்த ஏரியாஸ் எல்லாம் அது நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ப்ரேயர் பார்த்தோம், இவாஞ்சலிசம் பார்த்தோம், க்ளோரி ஆஃப் காட் பார்த்தோம், வேர்ட் பார்த்தோம், ரெவலேஷன் பார்த்தோம், விட்னஸிங், சோல் வின்னிங் பார்த்தோம், financial blessings பார்த்தோம், increase. Yes, is that part of the prosperity gospel? No, that's part of God's plan for his people. He gives and then he also tests us. He tests our heart. அதுக்கு போதான் நம்ம மக்களே பண்ணுறோம், ஹியூமன் பீங்ஸே பண்ணுறோம். சைல்டுக்கு ஒரு டாயை கொடுத்துட்டு அது டாயை தேடுதா, அப்புறம் அப்பாவை தேடுதா, அம்மா தேடுதான்னு பார்க்குறோம். இல்லை லேசாக அப்புறம் திரும்ப வாங்குகிறோம். யாரை தேடுது? நம்ம எங்கேயா போயிட்டு வந்த உடனே நேராக பெட்டிக்கு போதா, இல்லைன்னா நம்மளுக்கு வருதான்னு தேடுறோம். இல்லை, we do that. So the same way that God tests us in our giving, sacrificial giving. இல்லை, நிறைய டெஸ்ட் பண்ணி கேட்டீங்க. நான் ரிசீவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் கொடுக்குறேன். கிரேட் டெஸ்டிமனி. அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு God is seeking a generous church, a generous nation, a generous people of God. That is God's people. இன்னும் அப்புறம் our impact and influence in the society. அது God's plan. Enlarge the impact. நம்ம சமுதாயத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள், அந்த நன்மையின் காரியங்கள் இன்னும். Properties increase some peopleக்கு, those who are asking for more. And to enlarge even mercy and forgiveness. மன்னிப்பே அறியாத உலகத்திலே மன்னிப்பையும் forgiveness-ஐயும் mercy-யவும் தேவன் God of mercy. அவங்க சீட்டே is called mercy seat. God's seat is called mercy seat. அந்த தகப்பனுடைய அந்த மன்னிப்பை அறிவிப்பது தான் உங்களுடைய அழைப்பு, என்னுடைய அழைப்பு. Those who have tasted, we have tasted God's mercy. இல்லை, தினமும் we have tasted, not once. நான் 20 years back, 30 years back இல்லை, இன்றைக்கு ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த சந்தோஷத்தில் போய் நிற்கும் பொழுது இது ஒரு பறைசாற்றுகிறது இல்லாமல் அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு நான் ஹவ் ரிசீவ்ட் மர்சி. நான் இங்கே இருக்கிற மாரி ஒரு புல்பிட்டிலேருந்து நான் உடனே பார்த்து சொல்லலை. நான் ஒரு மன்னிப்பு தான் ஒன்னை விட நான் முன்னால் இருக்கேன். அவன் ஒரு மன்னிப்பு முன்படியில் போகிறேன். we are all in need of mercy. We are all in need of forgiveness. Such a great opportunity. ஒரு பெரிய தருணம்,
பெரிய தருணம். ஆனால் நம்ம ஹிஸ்டாரிக்கலி நம்ம கேட்பதில் நம்ம வீக்காக இருக்கோம். ஹிஸ்டாரிக்கலி நம்ம we have a weakness for asking. இல்லை, அங்கேயே தொடங்கிட்டு, ஆபிரகாம்லேயே தொடங்கிட்டு, சோதோமில் வந்து இவர் வந்து எத்தனையில் தொடங்கினார்? 50, 45, 40, 30, 20, அப்புறம் 10. இனிமேல் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னது யார்? வந்து கேட்கக்கூடாதுன்னு சொன்னாரா? கேட்க மாட்டேன்னு சொன்னது யார்? நம்ம தான். அங்கே வந்து நம்மளுக்கு தெரியும் 4 பேர் தான் இருக்கான்னு. 4 வரைக்கும் போயிருக்கலாம்ல, இல்லை? 4 வரைக்கும் போயிருந்தால் என்ன இருக்கும்? அந்த பட்டணம் காக்கப்பட்டிருக்கும். we have a problem asking. நம்ம கேட்பதில், ஏன்னா our own எஃபர்ட்ஸில் நம்ம நம்புகிற நாட்கள். அதனால தேவனே இது என்னால் முடியாது, இது நீங்கள் தான் செய்யணும்னு அவரை சார்ந்து கொள்ளுகிற அந்த நேரங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் லூக் 18:8 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நான் வரும்பொழுது அங்கே நான் விசுவாசத்தை காண்பேனோ. ஏன் இது வந்து இப்போ நியூ ஸ்டைல் என்னது? எல்லாமே ஹியூமன் இதில் ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே செய்வதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள். தேவனுக்கு என்று காத்திருக்கிற அந்த நேரம் இல்லை. Like a few minutes back she shared, 50 rupees போய் வாங்கிடலாமா? ஹியூமன் எஃபர்ட் அது. God led him to say, no, நான் வச்சிருக்கிறேன், I will send that person. Same need was met. இல்லை, so many testimonies like that இங்கே இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஹியூமன் எஃபர்ட்டை தாண்டி தேவனுடைய ப்ரொவிஷனுக்காக willing to push God. ஆண்டவரே 4 பேர் தான் நாங்கள் இருக்கோம், ஆண்டவரே மன்னிங்கன்னா மாட்டேன்னா சொல்லியிருப்பாங்க. அதோடைய ஸ்டோரி லைனே மாறி இருக்கும், அதோடைய ஹிஸ்ட்ரியே மாறி இருக்கும். இல்லை, இதில் பார்த்தீங்களா, ஜோஆஷ் வந்து இதில் 2 Kings 13:18 பாருங்கள். வந்து இவர் வந்து சிக்காக இருக்கார், எலிஷா சிக்காக இருக்கார். ஜோஆஷ் வந்து போய் பார்க்க போகிறாரு. அங்கே பார்க்கும்போது ஷூட் பண்ண சொல்கிறாங்க ஆரோவை, அம்பை. அப்போ ஷூட் பண்ணதுக்கப்புறம் தரையை அடி, நீ வந்து ஆரமன், நீ வந்து டிஃபீட் பண்ண போகிற, காட் ஹஸ் கிராண்டட்னே சொல்கிறாங்க. இல்லை, அதில் ஸ்ட்ரைக் பண்ணும்போது இவர் வந்து 3 அடியோடு நிப்பாட்டிடுறாரு. அண்ட் வந்து எலிஷா ஆங்கிரியாக இருக்கார். ஆங்கிரியாகி வந்து நீ வந்து 5 தடவை 6 தடவை அடிச்சிருந்தீன்னா, இல்லை அப்போ அவங்க ஃபுல்லாக டெஸ்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு ஆங்கிரியாக இருக்கார். இவருடைய ப்ராப்ளம் என்னது? ஜோஆஷுடைய ப்ராப்ளம் என்ன? எலிஷாக்கு இருந்த ஆங்கர் அவருக்கு இல்லை. ஆங்கிரியாக இருந்தாருன்னா நிறைய தடவை தட்டியிருப்பார். கோபமாக இருந்தார்னா நிறைய தடவை தட்டியிருப்பார். எதிரின்னு பார்க்காம அது ஒரு தேசம், அது ஒரு விக்ட்ரி, அது ஒரு வார்னா பார்க்குறாரு ஒழிய இவருடைய அந்த பூர்வீக அந்த லாங் எனிமிட்டியை மறந்து விட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் ஹீ ஸ்ட்ரைக்ஸ் ஒன்லி 3 times. அது போதும் என்று அவன் அப்புறம் 3 அடி வாங்கிட்டு அப்புறம் வந்து எழும்பி திரும்ப வந்து இது பண்ணுறான், ப்ராப்ளம் கொடுக்கான். இல்லை, ஸோ we have a problem. அதேமாரி ரேர் டைம்ஸ், ரேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் டு us. அதேமாரி சூழ்நிலைகள் ஃபார் ஏப்ரஹாமுக்கு இருந்த மாரி ஜோஆஷ்க்கு வந்துச்சு. இல்லை, தென் லேட்டர் இந்த இதில் 2 Kings 4 பாருங்கள், we know the story of the widow and the oil. இல்லை, her needs என்னது? her need was a debt. இல்லை, ஒரு பெரிய கடன். அங்கே வந்து பிள்ளைகளை காப்பாற்றணும், அந்த கடன் இருக்குது. அப்போது வந்து எலிஷா ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா? என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்கிறாங்க. என்னது? இதில் வந்து தமிழில் அது அவ்வளோ கிளியராக இல்லை. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? go and get vessels, don't get a few, don't get just a few. சில பாத்திரம் மட்டும் எடுத்து விடாதீர்கள் என்ற வார்னிங் இருக்குது. இல்லை, அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு மேத்தமேட்டிக்கை சொல்லி கொடுக்கல. ஃபஸ்ட்டு போய் எடுத்து நீங்கள் இதை போய் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு என்னென்னு சொல்லி கொடுக்கல, ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பை செஞ்சு இது பண்ண உடனே ஃபில் ஆன உடனே அங்கே போய் சொல்கிறாங்க நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். ஹீ சேயிங் அதை போய் விற்று
போய் வந்து கடனை அடைத்து மீதியில் வாழுங்கன்னு. அப்போ என்ன வந்திருக்கும் மைண்டில்? அந்த பிள்ளைகளுக்கோ அந்த தாய்க்கு வந்திருக்கலாம். அன்னைக்கு வராட்டாலும் ஒரு 2 வாரம் கழித்து வந்திருக்கும், 2 மாதம் கழிச்சா வந்திருக்கும், ஆர் 2 இயர்ஸ் கழிச்சா வந்திருக்கும். ஏய், நம்ம இன்னும் கொஞ்சம் பாத்திரம் வாங்கியிருந்தா, இன்னும் கொஞ்சம், நம்ம 4 தெரு தானே போனோம், அங்கே இன்னும் 20 தெரு இருக்கே. அங்கே ஒருத்தன் பாத்திரமே செய்கிறவன், பெரிய பெரிய ட்ரம் செய்கிறவனே, அவன்கிட்ட போய் இருக்கிறது எல்லாத்தையும் போய் உருட்டிட்டு வந்திருக்கலாமே. இப்போ திரும்பி பார்த்து இல்லை, இட்ஸ் கான், தட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கான். திரும்ப போய் கொண்டு வந்து அது நடக்குமா? இல்லை. அந்த காட் என்கவுண்டர் மூமெண்ட்ஸ் ஆர் ஃபியூ அண்ட் ரேர் இன் ஆர் லைஃப். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். என்லார்ஜ் த பிளேஸ் ஆஃப் யுவர் டென்ட். போட்டு தமிழ் என்ன போட்டிருக்கு? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்கட்டும், தடை செய்யாதே. இதில் என்னதான், காட் நோஸ் so much. அவர் growth கொண்டு வரும் பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லுகிறது யாராக இருக்குமா தெரியுமா? அடிக்கடி நம்மளாக தான் இருக்கும். நியூ கைண்ட், நம்ம எதிர்பாராத விதத்தில் ஆண்டவர் growth-ஐ கொண்டு வருவாங்க. நம்ம என்ன சொல்லலாம்? இதெல்லாம் நம்மளுக்கு எதுமா? இந்த காலத்தில் சொத்தெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா? இந்த காலத்தில் ஆட்களெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். நீ சம்பளத்தில் இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தொழில் தொடங்குன்னு சொல்கிறார். இந்த காலத்தில் எங்கே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கா? நானும் பார்த்து தானே இருக்கேன். என் கம்பெனியில் எத்தனை பேர் ஏமாத்தானு தெரியுமா? இதே தான் நம்மளுக்கு அடியில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. காட் இஸ் சேலஞ்சிங் யூ. God is challenging you. அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து இது போதும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு என்லார்ஜ்மெண்ட். சம் ஆஃப் யூ சொல்கிறாங்க எனக்கு ஏஜ் இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் ரிட்டையர்மெண்ட், நான் வீக்கு, எனக்கு இந்த வியாதி அந்த வியாதி. ஆர் சிலவங்க சொல்லலாம் எனக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லலாம், ஆர் நான் தனிமையாக இருக்கேன்னு சொல்லலாம். யாராக இருந்தானே, எந்த நிலையில் இருந்தேனே, ஒன்றால் இல்லை, அவரால் தான் கூட போகுது. அது அவருக்கு முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனால் எல்லாம் அவரை சார்ந்து கொண்டது. இதற்கு ரெடியாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ கேன் மேக் இட் ஹேப்பன். ஸோ ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ திஸ் மார்னிங். யாபேஸ் உடைய ப்ரேயர் ஞாபகம் இருக்கா? நம்ம அதை அடிக்கடி ஒரு ஃப்ரேம் பண்ணி போடணும். இது பாருங்கள், 1 Chronicles 4:10 பாருங்கள். அதில் இது இருக்குது, இந்த வசனம் உள்ள அதில் இருக்குது இல்லை? பாருங்கள், அதை யாராக வாசிங்க. 1 Chronicles 4:10. 1 Chronicles. ஆமென், ஆமென். கேட்டாரு, அன்னைக்கு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கும் அதை கேட்டுட்ருக்காங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. குவைட்டாக சாதாரணமாக படிக்காத கிராமங்களில், குக்கிராமங்களில் தேர் ஆர் பீப்புள் ப்ரேயிங் தட் ப்ரேயர். அந்த ஜெபத்தை பார்த்து பிடித்து அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணி பெரிய பட்டணத்தில் பெரிய படிப்பு வச்சுட்டு காரில் ஓடி நல்லா பெரிய இதில் இருக்கிறவங்க நம்ம சுய பலத்தில் இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கோம். அன்றைக்கி ஹெவனில் இதெல்லாம் ரீதிங்கிங்க்கு அன்றைக்கெல்லாம் போட்டு ஃபுல்லாக வீடியோ தான் அங்கே ஓட போகுது. எப்படி இந்த குடிசையில் இந்த கிராமத்தில் படிக்காத இந்த அம்மா தன்னுடைய வறுமையில் மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணிச்சு, வேறு தேசங்களுக்கு ஜெபம் பண்ணிச்சு, எந்த சாக்ரிஃபிஷியல் லைஃப்பில் இந்த குடும்பம் இருந்துச்சு என்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். யூ கேன் see that one day. யூ கேன் see that one day. எப்படி அவங்க ஃபெய்த் இருந்தது, எப்படி எவ்வளோ. நான் ரிட்டர்ன் பண்ணும்போது நான் விசுவாசத்தை காண்பேனோ அதை காண்பீங்க ஆண்டவரை, அதற்கு மேலே பார்ப்பீங்கன்னு ஒரு பெரிய ஒரு ஆர்மியை ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர். ஃபெய்த்ஃபுல் பீப்புள், எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த் வாரியர்ஸ், காட் இஸ் ரைசிங் அப். ஆண்டவர் ரேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜானில் சொல்லியிருக்காங்களே, நீங்கள் நான் செய்ததையும் செய்வீங்க, இதற்கு மேலவும். யோசிச்சிருக்கோமா ரீசெண்டாக யாராவது இங்கே இருக்கிறவங்க, ஆண்டவரே அது மேலான காரியங்கள், மோர் தென், அது என்னது ஆண்டவரே, கிரேட்டர் திங்ஸ் தென் திஸ் இன் இங்கிலீஷில் இருக்குது. ஆண்டவரே அது என்ன எனக்கு காமிங்கன்னு யாராவது அதில் டிஸ்டர்ப்டாக உட்கார்ந்துருக்கோமான்னு கேட்குறேன். இதான் தருணம். என்லார்ஜில் அதுவும் உள்ள கிடக்கு. அதுவும் உள்ள கிடக்கு. ஜீசஸ் செஞ்சது மட்டும் இல்லையா, கிரேட்டர் திங்ஸ்.
ஹெவனுடைய இன்வேஷன் ஆஃப் எர்த், த டேக்கிங் ஓவர் ஆஃப் ஆல் ஹியூமனுடைய இதை அஃபேர்ஸில் தேவராஜ்யம் வந்து ஆட்கொள்ளுகிற அந்த நாட்களிலே அமைதியாக நடக்காது. ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸாக தான் இருக்கும். அது த்ரூ சிம்பிள் பீப்புள், சாதாரண ஜனங்கள், பெரிய சாம்பியன்ஸ் ஆஃப் ஃபெய்த், பெரிய சாம்பியன்ஸ் ஆஃப் ஃபெய்த். God is raising up. God is raising up. God is raising up. இதில் வந்து ஸ்மித் விகில்ஸ்வர்த்னு ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட், ஸ்மித் விகில்ஸ்வர்த் பெரிய எவாஞ்சலிஸ்ட், மேன் ஆஃப் காட், 1818 1930s 40s வரைக்கும் இருந்தார். அவர் இருக்கும்போது வந்து இது சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு ஒரு க்ரூசைடுக்காக போயிருக்கார். அங்கே கப்பல் எடுத்து போகணுன்னா 4 மாதம் ஆகும். அங்கே போனால் ஒரே பெஸ்டிலன்ஸ், அங்கே ஃபுல்லாக வியாதி, ஆளுக்கு செத்துட்ருக்காங்க. இந்த கோவிட் மாரி ஏதோ ஒன்று அங்கே இடந்துருந்துருக்கு அந்த காலங்களில். ஒரே டெத் அண்ட் டையிங், அந்த என்டையர் சிட்டிலே வியாதி. உடனே சொல்லிட்டுருக்காரு, ஆண்டவர் என்னையை இங்கே வந்து ஊழியத்துக்கு அனுப்புனார் ஆதாயம் பண்ணுறதுக்கு, இங்கே என்னடானா எல்லாரும் செத்து கிடக்கா, ஏன் க்ரூசைடுக்கு வர போகிறான் அப்படின்ட்டு எல்லாரும் உங்கள் உங்கள் தெருக்கள் முன்னால் வைங்க, நான் நடந்து வர போகிறேன், வந்து the Lord will do his work. தேவன் அவருடைய வேலையை செய்வார்னு சொல்லி தேவனுடைய வசனத்தை எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில், நடு ஸ்ட்ரீட்டில் நடந்து வாசித்துட்டே நடந்தாராம். அவர் நடக்க லெஃப்டில் இருக்கிறவங்க ரைட்டில் இருக்கிறவங்க வேர் ஹீல்டு. அந்த ஸ்ட்ரீட் போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில். திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி, இது வந்து சரித்திரம். அப்புறம் பெரிய க்ரூசைடாக நிறைய பேர் ஆண்டருக்கு வந்து கமிட் பண்ணாங்களாம். இது வந்து 1920s, late 1920s. ஆல் த்ரூ ஹியூமன் ஹிஸ்ட்ரி, சரித்திரம் முழுவதும் அந்த வசனத்தை, கிரேட்டர் திங்ஸை, ஆண்டவரே எனக்கு அதை ஒரு சர்க்கிள் பண்ணி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுங்க, கிரேட்டர் திங்ஸை நான் பார்க்கணும். நான் சாதாரணமாக ஒரு சாதாரண கிறிஸ்தவ ஜீவியத்தில் வாழ்ந்து ஒரு சாதாரண ஒரு தமிழ் சதன் கிறிஸ்டியன், ஒரு இவாஞ்சலிக்கல் ஒரு இதில் ஆண்டவரே நான் மறிக்கக்கூடாது. நான் சாவை நான் காண்பதற்கு முன்னால் பிரம்மாண்டமான காரியங்களை நான் காணணும். நீங்கள் செய்ததை, நான் பெரியவன் அல்ல, நீங்கள் உம்மால ஆண்டவரே ஒன்றுமில்லாதவன், நான் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். ஆனால் என்னுடைய ஆசையை கேட்ட ஆண்டவரே, மை ப்ரேயர்ஸ் டூ கிரேட் திங்ஸ் லாட் ஃபார் ஆர் பீப்புள். அப்படிப்பட்ட பீப்புளை God is seeking. அந்த டேஸில் இருக்கிறோம். ஸோ டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். என்னுடைய வேர்ட் வுட் பி டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். சாதாரண காரியங்களுக்கு செட்டில் ஆகிவிட வேண்டாம். யுவர் ஃபாதர் இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். உங்களுடைய தகப்பன் வந்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவருக்கு முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இருந்தது கிடையாது, இருக்கிறது கிடையாது, இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் போய் கேட்கலன்னு அர்த்தம். கேட்குற விதத்தில், கேட்குறதுக்கு முன்னால் சரி செய்ய வேண்டிய காரியங்களை, அப்பாக்கும் பிள்ளைக்கு இருக்கிற சரி செய்ய வேண்டியதை சரி செய்துட்டு கேட்க வேண்டியது இருக்குது. டூ தட், ஹீ வில் கிராண்ட் இட். அவங்க செய்வாங்க. இந்த ஒரு ஹோலி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் சபைகளுக்குள்ள ஆண்டவர் இதை வந்து தேசங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த தேசம் மட்டும் இல்லை, எல்லா தேசங்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ள ஒரு ஹோலி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும், ஒரு பரிசுத்த அதிருப்தி வரணும். ஆண்டவரே, we need to see you more. நாங்கள் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கணும். உங்களுடைய மகிமையை நாங்கள் இன்னும் பார்க்கணும் ஐயா. எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே ஆன்சர் பண்ணுறத நாங்கள் மட்டும் இல்லையா, உண்மை அறியாதவன் பார்த்து இது தேவன் செய்தார் உங்கள் வீட்டில், இங்கே இந்த இடத்துலன்னு அவர்கள் வந்து சாட்சி சொல்லணும் ஆண்டவரேன்னு கண்ணீரோடு தேவனுக்கென்று அந்த நாட்களுக்காக காத்திருக்கிற ஜனங்களை தேவன் ஃபஸ்ட் எழுப்புகிறாங்க. இது ஒரு அன்யூஷுவல் டைமில் இருக்கிறோம். நீங்கள் இன்றைக்கி டயர்டாக வந்திருக்கலாம், எக்ஸாஸ்டடாக வந்திருக்கலாம், நிறைய சாதித்து வந்திருக்கலாம். அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம், இந்த ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் இல்லைன்னா 2 வாரம், இந்த மந்த்து நிறைய முடிச்சிருக்கேன், ஐ வாண்ட் ரெஸ்ட்னு ஆண்டர் சொல்கிறாரு. இது ரெஸ்ட்டுக்கு டைம் இல்லை. நீங்கள் டயர்டாக இருக்கலாம். ஆண்டர் சொல்கிறாரு, யூ கோ, ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ. நான் ஐ எம் ஜஸ்ட் பிகினிங் வித் யூ. கிரேட் திங்ஸ் ஆர் பாசிபிள்.
லாஸில் வந்திருக்கலாம். யூ மே ஹேவ் லாஸ்ட் அண்ட் க்ரீஃபில் உட்காந்துருக்கலாம். இந்த கோவிடில் நிறைய பேர் இழந்திருக்கோம் அந்த லாஸ்ட் 2 years. அதிலே உட்காந்து அதிலே போட்டு மாவரைச்சிட்ருக்கலாம். இயர்ஸ் கணக்காக உட்காரலாம். நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. நிறைய பேர் வீட்டை பூட்டி உட்காந்துட்டாங்க. நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் கூட வராதீங்கன்னு சொல்கிறேன். வாங்கன்னு சொன்னவங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்க? வராதீங்க, ஃபோன்லேயே பேசிடுவோம். அதான் அது வாங்கணுமா, நான் கொரியரில் அனுப்பிடுறேன், நீங்களும் அது இல்லைன்னா நீங்கள் கொரியர் அனுப்புங்க அப்படின்னு சொந்தக்காரங்களே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நாட்களில் இருக்கோம். இந்த நாட்களில் ரெஸ்ட் எடுக்கிற டைம் இல்லை, வீட்டை பூட்டி உள்ளே உட்கார்றதுக்கு டைம் இல்லை. பீப்புள் ஆர் டையிங். இட்டர்னிட்டி விதவுட் காட். இட்டர்னிட்டி விதவுட் காட், நித்திய காலம், தேவன் இல்லாத அந்த நித்திய காலம் என்னது என்பதை நீங்களும் நானும் அறிந்தோம் என்றால் நம்ம உட்காரவே மாட்டோம். நம்மளுக்கு இட்டர்னிட்டி விதவுட் காட், அந்த நித்தியம், தேவனுடைய பிரசனம் இல்லாமல் நித்தியம் வாழுவது என்று நாம் அறிந்திருந்தோம் என்றால், ஒரு வெளிப்பாடு, ஒரு சின்ன ஒரு க்ரை ஃப்ரம் ஹெல்ல நம்ம ஒரு டியூப் வச்சு கேட்டோன்னா நம்ம இதே மைண்டே குழம்பிடும். அவ்வளோ டார்க்னஸ், அவ்வளோ பெயின். ஒரு பெரிய தருணம். டோர்ஸ் ஆர் ஓப்பன். என்லார்ஜ் the place of your tent. May God be delighted. Amen. Dear CLCC viewers, எங்கள் CLCC TV சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ப்ரெஸ் செஞ்சிங்கன்னா எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. Our address, Calvary Life City Church, 21 First Main Road, Ayar Thotam, LIC Colony, Trichy 620021, Tamil Nadu, South India. Our contact number +919629019192. Our email clcc.indiaoffice@gmail.com.